ஹாய் டியர், இன்னைக்கு வந்துட்டு ஜெமினாவோட ஒன் ஷாட் தான். ஸோ என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு போனஸ் பார்ட் ரிவெஞ்ச் த கிங் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ அதுக்கான போனஸ் பார்ட் இன்னைக்கு போட்டுறேன் டியர். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நானே மறந்துடுற ஸ்டோரி, அதனால இன்னைக்கே போட்டுறேன். அண்ட் லாஸ்ட்டில் என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஜிம்மினை கொல்லணும் அப்படிங்கிறது ஒரு வெறி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டாக அந்த வெட்டிங் டே வரைக்குமே ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் முடியல. ஆனால் வந்து அந்த கையில் வந்துட்டு ஒரு பொடி மாதிரி வச்சிருப்பீங்க. அதை தூவி விட்டீங்க அப்படின்னா மூச்சு திணறல் வந்து இறந்துருவாங்க. பட் அப்போ கூட உங்களால் அதை பண்ணவே முடியல. ஈவன் மேரேஜே ஆயிடுச்சு, இனிமேல் அதை கையில் வச்சு நீங்கள் எப்படி பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது இதில் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த பொடியை கையில் அப்படியே வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு உங்ககிட்ட நல்லபடியாக தான் பேசிகிட்டு இருக்காரு. பட் உங்களால் வந்துட்டு அவரை கொல்லவும் முடியல, கொல்லாமல் விடவும் முடியல. ஏன்னா உங்களோட ஜனங்கள், அதாவது உங்களோட ஊருக்காரங்க எல்லாத்தையும் கொண்டு இருப்பாங்க, உங்களோட அப்பாவே கொண்டு இருப்பாங்க. ஆனால் இன்னுமே ஜிமின் அதை பற்றி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவர் ஒரு அரசர், இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு அரசி ஆயிட்டீங்க. அதனால அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. ஜிமினும் வந்துட்டு உங்களோட கையை பிடிக்கிறதுக்கு வராரு. ஸோ ஆக்சுவலாக உங்களோட கையில் அந்த பொடி இருக்குல்ல, ஸோ அந்த கை தான் பிடிக்க வராரு. நீங்கள் என்ன பண்ணீங்க, அதாவது நீங்கள் அப்படியே அமைதி விட்டுருந்தா கூட அதை அவர் டச் பண்ணியிருப்பாரு. ஸோ மேபி அவரோட ஃபேஸ் கிட்ட அதை கொண்டு போயிருக்கலாம். அந்த கையை கொண்டு போனார் அப்படின்னா அது அவருக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகலாம். ஆனால் அவர் கை கொண்டு வராருன்னு தெரிஞ்சதுமே நீங்கள் இருக்க பொடி இருக்குல்ல, அதை கீழே போட்டுட்டு கையை வந்துட்டு அந்த துணி இருக்குல்ல, ஸோ துணியை தொடச்சிடுறீங்க. ஸோ தொடச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கையை கொடுக்குறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, என்னாச்சுன்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறீங்க, நான் இப்போ என்ன பண்ணேன், எனக்கு ஒவ்வொரு சான்ஸும் கிடைக்கிறப்ப இப்படி தான் நானே வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மனசுக்குள்ள உங்களுக்கு தோணுது. டபுள் மைண்டாகவே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் அங்கே நின்றுட்டு இருக்கிறப்போ அந்த ஊரில், அதாவது அந்த கண்ட்ரியில் இருப்பாங்களே, ஸோ அதாவது அந்த அரசவைக்கு கீழே இருப்பாங்களே ஜனங்கள் எல்லாமே, ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அந்த அரசரோட, அதாவது அரசர் அரசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த அரசரோட கல்யாண நாள் தான் அவ்வளோ திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி புதிராகவே இருக்குது. இந்த நாடு ஃபுல்லாகவே எனக்கு ஒரு மாதிரி புதிராகவே இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. முதல்ல இங்கே என்ன நடக்குதுன்னு நான் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே யோசிச்சுக்கிறீங்க. இந்த பக்கம் உங்கள் தோழி ஒருத்தி இருப்பாள், ஸோ ஒரு பொண்ணு இருப்பாள், ஸோ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வந்துட்டு, பார்த்தியா நீங்கள் என்ன அவர்கிட்ட போக விட வேணாம்னு சொல்கிறப்பே நான் யோசிச்சிருக்கணும், ஆனால் இப்படி ஒரு ட்ராக் போயிருக்கிட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் சும்மா தான் இரு அப்படிங்கிறீங்க. அவள் வந்துட்டு அப்படியெல்லாம் இருக்க முடியாது ராணி யாரே அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு மாதிரி அரசியே அப்படியெல்லாம் பேசுகிறா. நீங்கள் வந்துட்டு இப்போ அப்போ என் பேர் சொல்லி கூப்பிடு அப்படியே கூப்பிடுங்க, நான் வந்துட்டு யாருக்கும் ராணியும் கிடையாது அரசியும் கிடையாதுன்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவள் அப்படி கேட்க மாட்டேங்கிறா. இங்கே பாருங்க அரசி, நீங்கள் தான் இனிமேல் எங்களுக்கு அரசி, எங்கள் அரசருக்கு நீங்கள் தான் அரசி, எங்களுக்கு நீங்கள் தான் அரசின்னு எதோ வளர்ந்துட்டு இருக்கிறா. நீங்கள் அப்படியே அவள் வாயை பற்றிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே உங்களோட அந்த கல்யாண நாளில் அவ்வளோ சூப்பராக போகுது. உங்களால் நம்பவே முடியல. நம்ம நார்மலான ஒரு பிரஜை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நாட்டு பிரஜைன்னு சொல்லுவாங்க, நம்ம நார்மலான ஒரு மக்கள், ஓகேவா. அப்படி இருக்கிறப்போ நம்மளை வந்துட்டு இந்த மாதிரி அரசியாக ஆக்கியிருக்கிறாங்களே, இதுவும் ஒரு வேலை பிளானாக இருக்குமோ, எதை வச்சு இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே தோணுது. ஸோ இப்போதைக்கு ஜிம்மினை கொல்ற அந்த ஐடியா வந்துட்டு அப்படி தள்ளி வச்சுட்டீங்க. ஏன்னா வந்துட்டு எப்படி இருந்தாலும் உனக்கு என் கையில் தான் சாவு அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே இருக்குது. பட் இப்போதைக்கு கிடையாதுடா. கொஞ்ச நாளைக்கு உனக்கு வந்துட்டு வாழறதுக்கு, இந்த பூமியில் வாழ்றதுக்கு உனக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, வாழ்ந்துக்கும். ஆனால் சீக்கிரமாக நீ என் கையில் சாவு அப்படிங்கிற மாதிரியே தான் அவரை முறைச்சி பார்த்துட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு ஏதோ உங்களை அப்படியே லவ்வாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அவரும் ரொமான்டிக்காக அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே இருக்காரு. ஸோ இப்படி தான் அந்த வெட்டிங் டே எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. செம ஹாப்பியாக போயிட்டு இருக்குது எல்லாத்துக்கும். உங்களை தவிர மற்ற எல்லாரும் அங்கே ஹாப்பி தான். அந்த நாடு ஃபுல்லாகவே ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட அரசருக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, அதனால. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. டெய்லி வந்துட்டு ஜிம்மின் உங்களை நல்லாவே டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஆனால் உங்களால் வந்துட்டு அது நடிப்புன்னு சொல்ல முடியல, அட் த சேம் டைம் அதை முழுசாக நம்பவும் முடியல. அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் டபுள் மைண்டாகவே தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே எதையும் தள்ளிப்பட விரும்பல. ஸோ ஒரு நாள் நைட் வந்துட்டு ஜிமின் உங்களோட ரூமுக்கு வராரு. ஸோ ஆக்சுவலாக அது உங்கள் 2 பேர்த்தோட ரூம் தான். உள்ளே வராரு. நீங்கள் வந்துட்டு டக்குன்னு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வராரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, என்னோட அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க. டக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை, என்ன இவ்வளோ நாள் இல்லாமல் சடனாக கேட்குற அப்படிங்கிற மாதிரி அவரும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஸோ அவர் ஷாக் ஆகிறத பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று, நான் சந்தேகப்படுறதுல தப்பே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிமின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது இவ்வளோ நாள் கழிச்சு. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, அதெல்லாம் எதுக்கு, அது ஏன் அப்பா, நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு உனக்கு தெரியும்ல. ஸோ அவரை காப்பாற்ற தான் வந்தேன். ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் எதுவுமே எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் பாட்டுக்கிற கல்யாணம் வரைக்கும் பண்ணிட்டீங்க, ஆனால் என் அப்பாவை இது வரைக்கும் கண்ணில் கூட காட்டல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கோபம் பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு புரியுது உங்களோட கோபம். ஆனாலும் வந்துட்டு அவரால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல. அதனால் வந்துட்டு கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ, நான் வந்துட்டு சீக்கிரம் இதுக்கான விடையை பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு மைண்டுக்குள்ள அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இதோட பதில் என்ன, என் அப்பா இறந்துட்டாரு அதானே, அதை நீ கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறதுக்கு இப்போவே சொன்னாதான் என்ன, நீ இப்போவே அதை சொல்லிட்ட அப்படின்னா நான் இப்போவே ஒன்று கொண்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேன், அதுதான் எனக்கு வேலை. ஸோ இங்கே நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம் மாதிரி இருக்குது. என் அப்பாவை கொண்டவன் கூட நான் இங்கே குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர டென்ஷனில் போய் மனசுக்குள்ள அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படி உங்கள் 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்கிறப்போ சடனாக வந்துட்டு அரசேன்னு சொல்லிட்டு வெளியேருந்து கூப்பிடுறாங்க. ஸோ அந்த காவலாளிகள் தான் வந்து கூப்பிடுறாங்க. அப்படியே வந்து ஜிம்மினும் வெளில போய் பார்க்குறப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு உங்களுக்கும் காது நல்லா கேட்கல. அப்படியே அவங்க மெதுவாக தான் சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பத்திரமா இரு, ஓகேவா, நான் சீக்கிரமாக வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள்
நீங்கள் வந்துட்டு கண்டுக்கிற மாதிரி இல்லை, அப்படியே மூஞ்சி திருப்பி நின்றுட்டீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு உங்ககிட்ட வந்து தலையை அப்படியே நீவி பத்திரமா இரு, ஓகேவா, நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் கொடுத்துட்டு போறாரு. இவரை உங்களால புரிஞ்சுக்கவே முடியல, என்னடா இவன் நினைக்கிறான் அப்படின்னு. ஜிமின் அங்கேருந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் ரிட்டர்ன் வரவே இல்லை. ஒரு நாள் கூட நைட்டில் அந்த மாதிரி அரசரை வந்துட்டு, அதாவது பெரிய அரசர் இருக்கார்ல, உங்களோட மாமனார், அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஜிமின் எங்கேயும் வெளியே விட மாட்டார் நைட்டில். என்னதான் அரசராக இருந்தாலும் அவர் தான் வந்துட்டு முதல்ல எல்லா விஷயத்துக்கும் போய் பார்ப்பாரு. ஜிமினை கொஞ்சம் பொத்தி பொத்தி தான் வளர்த்திக்குவாங்க. அவர் வந்துட்டு பகல் டைம்லலாம் போகிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜிமினை பாதுகாப்பாக தான் வச்சிருப்பாங்க. பட் இவர் இன்னுமே காணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி வியர்ட் காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வரீங்க. ஸோ நீங்கள் வெளில வரும்போது காவலாளிகள்லாம் இருக்காங்க. அரசி நீங்கள் வராதீங்க, அவங்கள வந்துட்டு அரசர் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கவும், அவரை இவ்வளோ நேரம் காணும், நான் வந்துட்டு எப்படி போகாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களோட தவிப்பு எங்களுக்கு புரியுது, பட் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அமைதியாக இருங்க, வந்துருவார் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் அவங்கள தள்ளி விட்டுட்டு போக பார்க்குறீங்க. பட் வந்துட்டு அவங்க உங்களை விட மாட்டேங்கிறாங்க. இது அரசரோட உத்தரவு, அரசரோட உத்தரவு, அதனால் எங்களால் அதை மீற முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை உள்ள விட்டு அவங்க வெளியே தாள் போட்டாங்க. உங்களுக்கு செம கடுப்பாகுது. உங்களால் ஒரு 10 நிமிஷம் கூட எனவே வரல. ஸோ ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஸோ ரூமுக்குள்ளே அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்போ உங்களோட கண்ணில் ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்களா, பயிற்சி கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு மாதம், அப்போ உங்களுக்கு ஜிபின் ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பார்ல. ஸோ அதை தான் அங்கே வச்சிருக்கீங்க. அதை பார்த்தது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த அரசி உடையெல்லாம் அப்படியே நிறைய போட்டிருப்பீங்க. அது எல்லாத்தையும் அப்படியே கழட்டி எறிஞ்சிட்டு அந்த சிம்பிளாக இருக்குல்ல, ஸோ அந்த பயிற்சிக்கான ட்ரெஸ் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டுக்கிறீங்க. அதை எடுத்து போட்டுட்டு உங்களோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே ஜிபின் ஃபர்ஸ்ட் ஒரு பன் மாதிரி போட்டு விட்டாருல்ல, அந்த எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ஏதாவது சண்டையில் பண்ணுறப்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி போட்டுக்கிறீங்க. போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது பின்னாடி வந்துட்டு அந்த விண்டோலாம் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே திறக்கிறீங்க. மேலே அப்படியே மேலே இருக்கிற ரூம் தான். ஸோ அப்படியே திறந்து அவங்க கட்டி அப்படி கீழே இறங்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் இறங்குறப்போ உங்களோட அதாவது ஹிப்பில் வந்துட்டு வாலெல்லாம் இருக்குல்ல, கத்தியெல்லாம் வச்சுருப்பாங்களா, ஸோ அதெல்லாம் சொருகிக்கிட்டீங்க, எடுத்துக்கிட்டீங்க. அதுவும் இல்லாமல் பின்னாடி அம்பு ஏரோலாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க. எல்லாத்தையும் நீங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களாலே நான் புரிஞ்சுக்கவே முடியல உங்களையே. ஏன்னா வந்துட்டு ஜிம்மினை கொல்லணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஒரு ஐடியா. ஆனால் வந்துட்டு இப்போ அவருக்கு எதுவும் வரல அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு மனசு பதறுது. நீங்களே வந்துட்டு உங்களை அறியாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஓடி இருக்கிறீங்க. ஏன்னா இந்த காவலாளிகளை பார்த்தா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அதனால அவங்களுக்கு தெரியாம அப்படி மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. தான் வந்துறீங்க, இதுக்காக நான் இவனுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ள தோணுது. பட் இருந்தாலும் முதல்ல அவனை பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. ஒரு வழியாக வந்துட்டு அந்த அரண்மனை வாயில் சுவர் இருக்குல்ல, சுவர் அந்த பெரிய கேட் இருக்குல்ல, அதை தாண்டிட்டீங்க. மேலெல்லாம் ஏறி குதிச்சாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது மேடம்க்கு. ஸோ அப்படியே குதிச்சு வெளியே குதிச்சிட்டிங்க. ஸோ அந்த சைடு பார்க்குறீங்க, ஒரு காவலாளி கூட இல்லை. இங்கே வெளியே நிற்க வேண்டிய காவலாளிகள் ஒருத்தர் கூட காணோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. அது இல்லாமல் ஜிமினை காணோம் அப்படிங்கிறது உங்களால் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல. அப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட காணோம், அரசரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. அது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக இருக்குது, காடு மாதிரி இருக்குது. ஆனால் எதுவுமே இல்லை. அந்த இருட்டுக்குள்ளே அப்படியே மணி ஒரு 11 இருக்கும். வந்து ஓடுறீங்க ஓடுறீங்க, உங்கள் கண்ணுக்கு வந்துட்டு ஜிமின் படம் வரைக்கும் நீங்கள் ஓடிட்டே தான் இருப்பீங்க போல. ஸோ அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருக்குமாவே இருக்குது. இவனை காப்பாற்ற நாமே இவ்வளோ நேரம் கஷ்டப்படணுமா, இவனுக்கு செத்ததான் சாகட்டுமே அப்படின்னு தோணுது. ஆனால் வந்துட்டு உங்களோட மனசு அதை ஒத்துக்கவே மாட்டேங்குது. மூளை சொல்றது மனசு கேட்கவே மாட்டேங்குது. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. நீ ஓடு ஓடுன்னு தான் சொல்லுது. அப்படியே அங்கங்கே தேடிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு உங்களால் வந்துட்டு முடியல. அவர் பேர் சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனாலும் ஒரு சத்தமும் காணோம். ஸோ அந்த மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து லைட்டாக ஏதோ உங்களுக்கு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. அப்படியே மறைஞ்சு நின்று எட்டி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா ஒரு பயங்கர போரே நடக்கிற மாதிரி அவ்வளோ சண்டை நடந்துட்டு இருக்குது. உங்களால் நம்பவே முடியல. ஊர் அதாவது நாட்டுக்குள்ளே எல்லா பக்கமே வந்துட்டு அமைதியாக தான் இருக்குது. ஆனால் நாட்டுக்கு வெளியே எதுக்கு இந்த மாதிரி சண்டை போட்டுருக்காங்க, யார் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் கொஞ்சம் நல்லா கூர்மையாக கவனித்து பார்க்குறீங்க. ஜிமின் அங்கே இருக்காரா அப்படின்ட்டு. அது நீங்கள் நினச்சது கரெக்டு தான். அவரும் அங்கே இருக்காரு, சண்டை போட்டிருக்காரு பயங்கரமாக. அது ஒத்தால எத்தனை பேர்த்து கூட சண்டை போட முடியும், அவரால் முடியவே இல்லை. பட் இருந்தாலும் அத்தனை பேர்த்தையும் சமாளிச்சுட்டு இருக்காரு. அது ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அத்தனை பேர் மாற்றி மாற்றி துரத்திட்டு ஒரு மாதிரி அடிக்கிறதுக்கே வந்துட்டு இருக்காங்க. அவரும் வால் வச்சு இது பண்ணுறாரு, அம்பு வச்சு இது பண்ணுறாரு. அவராலே முடியல. பட் இருந்தாலும் அவரை மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு. இதை பார்த்ததும் உங்களுக்கு செம கடுப்பாயிருச்சு. ஸோ என்ன தைரியம் தான் என்னோட கணவரை இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வெறி ஆயிடுச்சு. ஸோ அங்கிருந்து அப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறீங்க. எதுக்கு அப்படி ஓடுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. அப்படியே ஓடிட்டே இருக்கிறீங்க. ஒரு வழியாக அந்த இடத்த போய் ரீச் ஆகிட்டீங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி பயங்கரமாக ஃபைட் ஆகிட்டு இருக்குதுல்ல. ஸோ நீங்களும் போயிட்டு சண்டை போடுறதுக்கு அப்படியே வால் அப்படியே உருக்குறீங்க. ஸோ ஜிமின் பார்த்துட்டாரு. பார்த்து தான் அவருக்கு செம ஷாக்கு. இங்கே எதற்கு வந்தாய் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு நீ ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ 2 பேர் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறப்போ பின்னாடி ஒருத்தர் அடிக்க வரான். ஸோ டக்குன்னு என்ன பண்ணீங்கன்னா அம்பு எடுத்து அப்படியே அவனோட நெத்தி போட்டுலேயே விட்டுறீங்க. ஸோ அப்படியே அவனுக்கு வந்துட்டு அப்படியே விழுந்துடுறான். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லா அம்பு விட வருது இல்லை. ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய அம்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே லைனாக விட ஆரம்பிச்சிட்டிங்க. டப்பு 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 டப்புன்னு விட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் அங்கேயே இறந்துடுறாங்க. ஸோ ஜிமினுக்கும் அங்கே சண்டை போட ஈஸியாக இருக்குது. அப்புறம் அம்பெல்லாம்
தீர்ந்து போச்சு, என்ன பண்ண முடியும், நீங்க இதுக்கப்புறம் களத்துல இறங்கி தானே ஆகணும். அப்படியே 2 பேரும் களத்துல இறங்கி பயங்கரமா சண்டைலாம் போடுறீங்க. வால் சண்டை தான் எல்லா பக்கமும் போட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ நெறைய பேத்த அப்படியே கழுத்தையே ஒரு மாரி அறுத்து கொன்னுறீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெறி ஆகுது. ஆனா சில பேர்த்த மட்டும் ஒரு மாரி சிறைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரினா எப்படி சொல்றது? ஒரு எல்லாத்தையும் போட்டு கட்டி இந்த மாரி இது பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஃபுல்லா ரொம்பவே கொல்லாம ஓரளவுக்கு அவங்கள நடக்க முடியாம பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாரி பண்ணதுக்கு அப்புறமா ஆள் அனுப்புறீங்க. ஸோ ஆள் அனுப்பி இந்த மாரி அதாவது அரசவையில இருக்கிற காவலாளிகள் எல்லாத்தையும் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற கொஞ்சம் பேத்த வர சொல்லி, அவங்களெல்லாம் புடிச்சிட்டு சிறைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அப்படியே ராணிக்கான அதாவது ஒரு அரசிக்கான கெத்து அப்படியே அங்க வந்துருச்சு. ஜிம்மி அப்படியே பார்க்குறாரு. அரசியாரே அப்படிங்கிறாரு. நீங்க பார்க்குறீங்க. என்னடா அப்படிங்கிற மாதிரி. நீங்க நிஜமாவே இந்த நாட்டுக்கு ஏத்த அரசிதான் அப்படிங்கிறாரு. ஆனா உங்களுக்கு வந்துட்டு, நான் உன்னை காப்பாத்துனேனா கடவுளே, நான் ஏன் இவனை காப்பாத்தினேன், இப்போ விட்டுருந்தா இவன் செத்துருப்பான்ல, எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஒவ்வொரு சான்ஸும் இப்படிதான் நாசமா போகுது அப்படின்னு உங்களுக்கு மைண்டுக்குள்ள தோணுது. ஆனா வெளியே எதுவும் சொல்ல முடியல. அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிட்டீங்க. ஜிம்மி வந்துட்டு, எனக்கு எதுவும் ஆகாது, ஓகேவா, ஸோ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு, உனக்கு ஏதாவது ஆனாதான்டா நான் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படியே அந்த காவலாளிகள்லாம் வந்து இவங்களெல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு அந்த நீங்கள் பயிற்சி பண்ணுவீங்கள்ல அந்த கிரவுண்டில் நிற்க வச்சிருக்காங்க, அதை முட்டி போட்டு. ஸோ நீங்கள் போய் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. உங்களெல்லாம் வந்துட்டு யார் இந்த மாதிரி பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ தான் உங்களை எல்லாத்தையும் பார்க்குறீங்க, நல்லா நல்லா பார்க்குறீங்க ஒவ்வொருத்தர் ஃபேஸாக. எல்லாருமே அந்த வெளியே நிற்கவாங்கல்ல, ஸோ அந்த காவலாளிகள் உங்களால் நம்பவே முடியல. எப்படி எங்களோட அரசவையிலேயே வேலை செஞ்சுட்டு எங்களோட அதாவது நம்மளோட அரசிட்டே நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியுமா உங்களால்? நீங்களாம் யார் யார் சொல்லி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விசாரணை போயிட்டு இருக்குது. நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மினாலே இதை நம்ப முடியல. அரசி நிஜமாவே அரசி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற அந்த பெரிய அரசருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜிமின்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறீங்களா, ஸோ அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா எந்த அரசியுமே வந்துட்டு இது மாதிரி அரண்மனையை விட்டு வெளியே போய் சண்டையெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னதான் அவங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி கொடுத்தாலும் அவங்க வந்துட்டு அது உள்ளுக்குள்ளே வந்துட்டு சும்மா யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர, தட் மீன்ஸ் ஏதாவது ஆபத்து காலத்தில் அவங்களுக்காக தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. மற்றபடி இது மாதிரி வெளியெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி வெளியே போயிட்டு ஜிமினை காப்பாற்றி கூட்டு வந்திருக்கீங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ அவர் உடம்பு வச்சுன்னு கீரல் கூட இல்லை. அத்தனை பேர்த்து அவர் தனியாக போராடி இருக்க முடியும்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான். அவர் ட்ரை பண்ணுவார். பட் இருந்தாலும் ஒரு இடத்துலையாவது அவருக்கு பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதை காப்பாற்றி கூட்டு வந்துட்டீங்க. அரசருக்கு அரசிக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பெரியவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய விசாரணை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு வழியாக அவங்க கிட்ட இருந்து எந்த உண்மையும் உங்களுக்கு வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்டபனாக இருக்காங்க, சொல்லவே மாட்டேங்கிறாங்க. உடனே நீங்கள் யாரங்கே அப்படின்னு ஒரு சத்தம் தான் கொடுத்தீங்க. ஸோ யாரோ வராங்க. அவங்க கிட்ட நீங்கள் என்ன அந்த அந்த பாய்சன் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதை வந்துட்டு கொண்டு வர சொல்கிறீங்க. இவங்க பயப்படுறாங்க. இந்த பாய்சன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, நீ பாய்சன் குடிச்சு செத்துரு, ஏன்னா உன்னால் எந்த பிரயோஜனம் எங்களுக்கு கிடையாது. என்னோட அரசரையே நீ வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் என்னோட கணவரை நீ வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்ப, அதுவும் தனியாக வர சொல்லி நீ தானே கூப்பிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அவன் தான் கூட்டிகிட்டு போனான். ஸோ என்ன சொல்லி கூட்டிட்டு போனான்னு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ தானே என்னோட அரசரை கூட்டிகிட்டு போன அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை ஆயிடுச்சு. பயங்கரமாக உங்களுக்கு டென்ஷனும் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்துட்டு அந்த விஷத்தை கொடுக்குறீங்க. ஸோ விஷத்தை குடிக்கிறாங்க. குடிச்சதெல்லாம் அவங்க சாக மாட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க குடிச்சதுமே எல்லாத்து கழுத்தையும் இப்படி சரன்னு அறுத்து போட்டுறீங்க. உங்களுக்கு அது வெறியே அடங்கலை. அப்படியே வந்துட்டு ஜிமின் பார்க்குறாரு, ஏன் இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இவங்களால மன்னிக்க முடியல, இவன் தானே உன்னை ஏமாற்றி அங்கே கூட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனான்னு கேட்கவும், இல்லை இப்படி எதிர்நாட்டு படை வந்துட்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் போனேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. முட்டாளா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, இங்கே பாருங்க அரசியாரே, இங்கே கொஞ்சம் அரசரேன்னு கூப்பிடுங்க, எல்லாத்துக்கு முன்னாடி முட்டாளான்னு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும், நீ முட்டாள் தாண்டா அப்படி சொல்லி இருக்கு. ஆனாலும் வந்துட்டு சுற்றி பார்க்குறாரு, யாராவது கேட்டாரா அப்படின்னு. ஸோ யாரும் அதை கேட்ட மாதிரி இல்லை. ஆனால் அரசருக்கும் அரசிக்கும் வந்துட்டு காது கேட்டுச்சு மேலே இருந்துட்டு. அவங்க சிரிக்கிறாங்க. நம்மள மாதிரியே நம்மளோட பசங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லா அரசி மாதிரியும் அதாவது அந்த அரசவைக்குள்ளேயே இருந்துட்டு அந்த ஆட்சி மட்டும் பண்ணுறது உங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு இங்கே நிறைய விஷயம் தெரிய வேண்டியது இருக்குது. உங்கள் அப்பா எங்கே, உங்களோட ஊர்க்காரங்களாம் எங்கே, நிஜமாக இறந்துட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி புதிராகவே இருக்கனால அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னதான் இருந்தாலும் அரசி ஆகிட்டீங்க. இந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களை வந்துட்டு காப்பாற்றணும், நல்லபடியாக பார்த்துக்கணும். அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அடிக்கடி அந்த ஊருக்குள்ளெல்லாம் போகிறது வர்றது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ நிறைய பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரசி அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கணும், உயிரே கொடுப்பாங்க போல, அந்த அளவுக்கு இருக்கீங்க நீங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ஜிம்னாக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஆனால் வந்துட்டு ஒரு நாள் நைட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க, அரசி யாரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் வரீங்க. இங்கேயும் எதுக்கு நான் அந்த மாதிரி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை, என்னதான் இருந்தாலும் நீங்கள் எனக்கு அரசி தானே அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட பேசுகிறாரு. ஸோ உங்களுக்கு அது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. இப்படி என்கிட்ட பேசாத, நார்மலாக பேசு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு அப்படி நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசிகிட்டே இருக்கிறப்போ ஒரு மாதிரி அவருக்கு ரொம்பவே சேடாக இருந்திருக்கும் போல். ஏன்னா அந்த அன்னைக்கு நிஜமாவே அவரால் சுத்தமாக முடிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த காவலாளி வந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணி இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்காக உடனே ஜிம்மி அங்கேருந்து போயிருப்பாரு. அதெல்லாம் இப்போ தான் உங்ககிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காரு. என்னதான் அரசராக இருந்தாலும் அவரும் மனசு தானே, பயங்கரமாக அவருக்கு அழுக வருது. நான் வந்துட்டு அவனை தான் முதன்மை காவலாளியே வச்சுருந்தேன். ஸோ அவன்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் அவன் எனக்கு எப்படி இந்த மாதிரி
நம்பிக்கை துரோகம் பண்ணான்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா அங்கே வெளியே இருந்த அத்தனை காவலாளிகளையுமே காணோம். எல்லாரும் எங்கன்னு கேட்டப்போ கூட எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனோம். அங்கே போய் பார்த்தா எல்லாரும் எனக்கு எதிராக திரும்பிட்டாங்க. ஸோ என்னால் அவங்கள வந்துட்டு கொல்லவே மனசு இல்லை, அதனால தான் சும்மா அடிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் கூட உனக்கு அவங்கள கொல்லணும்னு தோணாமல் சும்மா அடிச்சு மட்டும் தான் நீ இது பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், வேற என்னென்ன பண்ண சொல்கிற? எல்லாத்தையும் வந்துட்டு நான் எவ்வளோ என்ன, அதாவது இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு என் தம்பிங்க மாதிரி, அக்கா தங்கச்சிங்க மாதிரி, எல்லாமே எனக்கு அம்மா அப்பா மாதிரி. ஸோ என்னால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கொல்ல முடியாது. நான் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்து பார்த்து தானே சொல்கிறாரு. ஆமாம், அந்த அன்னைக்கு யாருமே அவர் கொண்டு இருக்க மாட்டார், சும்மா அடிச்சுட்டு மட்டும் தான் இருந்திருப்பாரு. அதாவது ஜிமின் அடிக்க வரும்போது விலைக்கு விட்டுட்டு அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் போனதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் கொண்டு இருப்பீங்க அம்பெல்லாம் விட்டு. ஸோ அந்த அன்றைக்கி நீ வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்கள அடிக்க முடியாமல் அவங்கள கொல்ல முடியாமல் நானே அந்த இடத்துல செத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மடியிலே படுத்துட்டு அழுதுட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி ஜிமின் இந்த மாதிரி சேடாக இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. உங்களால் நம்பவே முடியல. ஏன்னா ஜிமின் வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட அப்பா அம்மாவை அதாவது உங்களோட அப்பா உங்கள் ஊர்க்காரெல்லாம் கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறீங்க இப்போ தான். ஏன்னா இவ்வளோ நாள் கன்ஃபார்மாக நினச்சிட்டு திரும்பீங்க. ஆனால் இந்த மாதிரி அவர் என்னதான் அவங்க துரோகமே பண்ணாலும் அவங்கள கொல்ல முடியலன்னு சொன்னார்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களை ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு எப்படி நம்மளோட அப்பாவை கொண்டு இருக்க முடியும், நம்மளோட ஊர்க்காரங்களை கொண்டு இருக்க முடியும், இவங்களுக்கு துரோகம் பண்ண. ஆனால் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு வேளை அப்பா உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. ஸோ அதுக்காக என்ன பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கேட்குறீங்க, எங்கள் அப்பாலாம் எங்கே வச்சுருக்கீங்க, சிறைப்பிடிச்சிட்டு வந்தீங்களேன்னு கேட்குறப்போ அதை மட்டும் அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஒரு மாதிரி ஸ்டபனாகவே இருக்காரு. நீ வாயை திறக்க வரைக்கும் என்னால் வந்துட்டு உன்னை முழுசாக நம்ப முடியாது ஜிமின் அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ள நினச்சிக்கிறீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு விடியுது. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படின்னா அப்படியே உட்காந்துட்ட மாதிரியே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்கள் மடியில் படுத்து தூங்கியிருப்பாரு. ஏன்னா நீங்கள் அப்படியே செவத்தில் சாஞ்ச மாதிரி தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே விடியுது. ஸோ ஜிமின் எந்திரிச்சு பார்க்குறப்ப நீங்கள் அப்படியே க்யூட்டாக அழகாக அப்படியே அந்த செவத்தில் சாஞ்ச மாதிரியே படுத்துட்டு இருக்கவும் அவர் எப்படி என்ன பண்ணுறாருன்னா உங்களை அப்படியே தூக்கி அந்த கட்டிலுக்குள்ள ஸோ அப்படியே படுக்க வைக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படி நல்லா தூங்குறீங்க. யாரும் வந்துட்டு அரசியல் தொல்லை பண்ண வேணாங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டு அவர் ரெடி ஆகிட்டு அரசமைக்கு போயிட்டாரு. ஆனால் ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது. நீங்கள் எஞ்சி ரெடி ஆகி பின்னாடியே வரீங்க. அவர் பார்க்குறாரு, உன்னை தூங்க தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசமையில் வந்து உட்காடுறீங்க. இப்போ இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதாவது முழுசாக ஒரு அரசியாகவே மாறிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறத வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குது. ஏன்னா வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் முடிவெடுத்தாலும் அது நல்லபடியாக இருக்குது. எல்லாத்துக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பாகட்டும், பெரியவங்களுக்கு வேலை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்குமே நல்லபடியாக பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி பிடிக்கும், இப்போ இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்குது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சட்டம் நிறையா வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல அமல்படுத்துறீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நான் பயிற்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நானும் வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்களுக்கு லைட்டாக ஜிமின் மேலே கோவம் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்பப்போ கோவம் வந்துடுது. ஸோ சில டைம் மட்டும் அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக சிரிச்ச மாதிரி இருப்பீங்க. போயிட்டு உங்களோட அந்த பழைய உடை இருக்குல்ல, ஸோ அந்த பயிற்சிக்கான உடை அதை மாற்றிட்டு வரீங்க. ஸோ கொடுக்குறப்ப பார்த்துருப்பார்ல, ஸோ அந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு நல்லாவே பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு இருக்கிறது அவருக்கு வேலை போல் அதுக்கே வந்திருப்பாராட்டு. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, பயிற்சி தாங்கள் எடுக்கவில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு பயிற்சி எடுக்கும் குயிலை அழகாக ரசித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு சிரிப்பாக வருது. எப்படி இப்படியெல்லாம் மொக்க போடுறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஜிம்மின் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவர் பாட்டுக்கு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இப்போ வால் பயிற்சி பண்ணணும்ல, அதனால வந்துட்டு வால் பயிற்சி பண்ணணும், இப்போயாவது வர முடியுமான்னு கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு கண்டிப்பாக இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நீங்கள் பார்க்குறீங்க, இது என்கிட்ட அடி வாங்கி சாவது உனக்கு வந்துட்டு காத்துட்ருக்கிறியா, வாடி வா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வெறி ஆகுது. இப்போ 2 பேருமே நல்லாவே பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது அந்த வால் பயிற்சி, அந்த வால் சண்டை இருக்குல்ல, அது மாதிரி போட்டுட்டு இருக்கிறீங்க. செம்மையாக இருக்குது. அதாவது ஜிமின் வந்துட்டு விட்டு கொடுக்குற மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ நீங்களே பார்க்குறீங்க, என்னடா இவ்வளோ டஃப் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி செம்மையாக அவரும் வந்துட்டு அந்த பயிற்சின்னு வந்துட்டு அவர் ரொம்பவே தீயாக வேலை செய்வார் போல். அப்படி அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்காரு. நீங்களும் வந்துட்டு அதுக்கு ஈடு கொடுத்து பயங்கரமாக சண்டை போடுறீங்க. ஸோ அப்படி இது பண்ணுறப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு அவர் கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தால் அந்த சண்டை முடியுதுன்னு அர்த்தம். ஸோ அது யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அப்படி தான். இதை வந்து நானே உருவாக்கிக்கிட்டேன். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கான்னு தெரியல, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கத்தி வந்துட்டு கழுத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டா அந்த சண்டை அப்போ வந்துட்டு யார் கொண்டு வராங்களோ அவங்க தான். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறப்போ ஜிமின் தான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி கழுத்துக்கிட்ட கொண்டு வராரு. ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப 2 பேர் க்ளோஸாக நிற்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி ஜிமினை பார்க்குறீங்க, அவர் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. எப்படின்னா 2 பேர்த்தோட ஐ டு ஐ கான்டாக்ட் வந்துட்டு ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே நினச்சிக்கிறீங்க, இந்த கண்ணை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல, ஆனால் வந்துட்டு என் மூளைக்கு அது வந்துட்டு புரிய மாட்டேங்குது, என்னால் வந்துட்டு எதையுமே முழுசாக நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவர் உங்களை பார்க்குறது வந்துட்டு அப்படியே அழகாக ஒரு லவ்வோடு பார்க்குறாரு. அது பார்க்குறதுலேயே உங்களுக்கு தெரியுது. ஆனால் வந்துட்டு ஏன் உங்களால் நம்ப முடியல அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு புரியல. ஏன்னா உங்களோட அப்பா பற்றி அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு.
ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமின் கிட்ட அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்ப கேட்குறீங்க, எதுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி, ஏன் இவ்வாறு பார்க்கிறீர்கள் அப்படிங்கிற கேட்குறீங்க. ஸோ ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாளும் என்னுடையது, இந்த வாள் வீசும் பெண்ணும் என்னுடையது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க இவன் கொஞ்சம் கூட மாறவே மாட்டான் போலன்னு. ஸோ நீங்கள் ஜிமின் கிட்ட கேட்குறீங்க, அரசே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அரசியாரே அப்படிங்கிறாரு. நீங்கள் இன்னொரு தடவை போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு வந்துட்டு உங்க கூட இந்த மாதிரி இது பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தடவை வந்துட்டு எப்படின்னா இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த தடவை போட்டி வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு அது புரியல, வேறு மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு வரீங்க. ஆனால் இந்த தடவை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தாங்கள் கத்தியில் சண்டை போடுங்க, நான் வந்துட்டு கையில் சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு புரியல, கத்தியில் சண்டை போட்டால் நீ எப்படி கையில் சண்டை போடுவேன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இப்போ மட்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அவனை நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே சண்டைக்கு ரெடி ஆகுறீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் அது வந்துட்டு உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மூவ் அப்படியே கத்தி அப்படியே ஒரு மாதிரி சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வரீங்க. ஸோ கரெக்டாக ஜிமின் கிட்ட வந்துட்டு அந்த கத்தி இது பண்ணுறப்போ அவர் அந்த கத்தி அப்படியே லைட்டாக அப்படியே தள்ளி விடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு, உங்களோட கை இருக்கல அப்படியே லைட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி பின்னாடி அப்படியே உங்களோட கை அப்படி திருப்பி கட்டி வைக்கிறாரு. அதை இது பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவருக்கு பக்கத்தில் வருவீங்களோ, ஸோ அது மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பக்கத்தில் வரீங்க. ஸோ அப்படி பக்கத்தில் வரும்போது டக்குன்னு நம்ம வந்துட்டு ஹக் பண்ணுற மாதிரி வரும்ல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் கத்தி அப்படியே கீழே விட்டுறீங்க. ஸோ கத்தி கீழே விட்டதுமே அவருக்கு சிரிப்பாக வருது. அரசியாரே கத்திக்கு எதுனா அரசியாரே வாள் வந்துட்டு தவறி விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வருது. தடி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கத்தி எடுத்துகிட்டு இப்போ ரெடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ தான் ஜிம்மியோட அப்படியே உங்களுக்கு புரியுது, அவர் வந்துட்டு உங்களை நல்லா ஃப்ளிட் பண்ணிட்டு இருக்காருங்கிறதே. அப்படியே பாவி என்னடா பண்ணிட்டு இருக்கிறங்க மாதிரி நினச்சிட்டு சரி ஓகே நீ எல்லாம் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபோர்ஸாக நீங்கள் வந்து பின்னாடி ஒரு பேக் ஒரு 2-3 ஸ்டெப் பேக் போயிட்டு ஒரு 2-3 சுற்றி அப்படியே அந்த கத்தியை வேறு எங்கெங்கேயோ ஆங்கிளெல்லாம் கொண்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜிமின் கிட்ட கொண்டு வரீங்க. திரும்ப வந்துட்டு அவர் 2 கை வச்சு அப்படியே அந்த கத்தி ஒரு மாதிரி இப்படி கை உங்கள் 2 கை விரிக்கிறாரு. ஸோ அப்படியே 2 கை நீங்கள் இது பண்ணிட்டு அப்படியே ஜிம்னி பார்த்துருக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு இன்னொரு சுற்றி விடுறாரு. பார்க்கறதுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. என்னடா பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்துட்டு திரும்ப அட்டாக் பண்ண வரும்போது அப்படியே உங்களை இழுத்து இந்த பக்கம் தள்ளி ஒரு மாதிரி பின்னாடி திருப்பி நிற்க வச்சு அவர் அப்படியே உங்களோட கண்ணத்தில் வந்துட்டு அப்படியே கை வச்சு ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி வருடுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கையை ஒரு மாதிரி பண்ணி தடவுங்கள. ஸோ அந்த மாதிரி கண்ணத்தில் வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க அரசே இது வந்துட்டு போட்டியோட விதிப்படி இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா அரசர் எழுதுறதா விதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் நல்லாவே ஃப்ளிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு அந்த வந்துட்டு ஓவர்டேக் பண்ணி வரவே முடியல. ஒரு மாதிரி நீங்கள் அந்த இடத்துல ஸ்டக் ஆகுறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. பட் இருந்தாலும் வெளியே காட்டிக்கல. அப்படியே திரும்ப திரும்ப நீங்கள் சண்டை போட தான் வரீங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை பண்ணுறப்போ ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு டைம் வந்துட்டு நான் இன்னைக்கெல்லாம் விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி வந்துட்டு எடுத்துகிட்டு பயங்கர ஃபோர்ஸாக வந்திருப்பீங்க. அவர் அப்படியே உங்களை ரொட்டேட் பண்ணியிருப்பார். ஸோ ரொட்டேட் பண்ணி அப்படியே பக்கத்தில் இழுத்துட்டு பின்னாடி இது பேக் மாதிரி பண்ணிவிட்டு காதுக்குள்ளே வந்துட்டு அரசியாரே இன்னும் உங்களுக்கு பயிற்சி தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் விட்டுட்டு போயிடுறாரு. உங்களுக்கு வந்துட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கு இப்பெல்லாம் தோற்று போயிட்டேனே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி அந்த கத்தியெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவன் வந்துட்டு என்னதான் பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறீங்க. ஸோ அப்படியே ஜிவன் போகிறப்ப திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் இந்த மாதிரி பெனாத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டே போகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஜிமின் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அரசபைக்கு தான் போகிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படி பின்னாடியே போகிறீங்க. ஸோ அதே உடையில தான் போகிறீங்க. எல்லோரும் வந்துட்டு அரசியாரே பயிற்சி முடிந்ததான்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நல்லா கேஷுவலாக தான் பேசுவீங்க. பயிற்சியா இன்னும் எனக்கு பயிற்சி தேவைப்படுகிறது அப்படின்னு ஜிமின் சொல்கிறது அதே டைலாக் நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு சிரிப்பே வந்துருச்சு. ஸோ ஜிம் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தங்களின் அரசியாருக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகிறாரு. உங்களுக்கே சிரிப்பு தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி போகிறீங்க. 2 பேரும் போயிட்டு அந்த அரியணை அதுக்கப்புறம் இந்த நாட்டு நடப்பெல்லாம் பற்றி பேசுவாங்களே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மீட்டிங்லாம் போயிட்டுருக்குது. அந்த டைமில் வந்துட்டு ஒருத்தவங்க அந்த ஒற்றன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஓடி வராங்க. அவங்க வந்துட்டு என்ன கொண்டு வராங்கன்னா இந்த மாதிரி எதிரி நாட்டு படை வந்துட்டு நம்ம மேலே போத்தெடுக்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஜிமின் வந்துட்டு எதுக்கு சடனாக அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா சமாதானம் பேசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மாதிரி ஆலோசனை கேட்பாங்களா, அது மாதிரி சமாதானம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க இவனடா அரசன் கொஞ்சம் கூட ஒரு தைரியம் இல்லாமல் சமாதானம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லை அவங்க போருக்கு வந்தால் நாமளும் போர் புரியலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாருங்க அரசியாரே நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன அப்படின்னா இப்போது ஒரு போர் அப்படின்னாலே எல்லாம் எப்படி இருந்தாலும் 2 பக்கமும் உயிர் சேதங்கள் அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இறந்தாங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்துக்குள்ள வந்துட்டு நம்ம பணம் கொடுக்கலாம், எது வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த பர்சன் திருப்பி கொடுக்க முடியாதுல்ல. ஸோ 2 பேரும் வந்துட்டு பேசி சமரசப்படி ஏதாவது சமரசம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் வந்துட்டு போரை நிறுத்திட்டோம் அப்படின்னா அவங்க நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு உயிர் சேதம் ஆகாது. நம்ம நாட்டில் இருக்கிறவங்களும் எல்லாரும் நல்லபடியாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு இந்த போர் பிடிக்க மாட்டேங்குது, போரே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களால் இவர் ஒவ்வொரு விஷயம் பண்ண உங்களால் இவரை வந்துட்டு சந்தேகப்படவே முடியல. ஏன்னா இந்த மாதிரி நினைக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஊரில் இருந்துட்டு எல்லாத்தையும் சிறப்பிடிச்சிட்டு வந்துட்டு விஷம் ஆச்சு. ஏன் அந்த மாதிரி அன்னைக்கு அந்த காவலாளிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமின் சொன்ன மாதிரியே அந்த எதிரி நாட்டு படைக்கிட்ட அந்த
அரசர் இருப்பார்ல, ஸோ அவர்கிட்ட பேசி 2 பேரும் வந்துட்டு சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா உங்கள் பக்கமும் யாருக்கும் உயிர் போக வேணாம், எங்கள் பக்கமும் யாருக்கும் உயிர் போக வேணாம். ஸோ 2 பேர் நம்ம வந்துட்டு நண்பர்களாக இருந்துக்கலாம். நம்ம 2 பேர்த்தோட நாட்டிலையும் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு கொண்டு போகலாம். ஸோ 2 பேர் சேர்ந்து உழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்துட்டு பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அவருக்கும் வந்துட்டு இது எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவருக்கே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அந்த அரசரும் வந்துட்டு சந்தோஷமாக தான் போகிறாரு. சரி, ஓகே, இனிமேல் நம்ம வந்துட்டு எதிரி இல்லை. நம்ம வந்து மாதிரி தான் ஜிமின் வந்துட்டு போருக்கு வர எல்லாரையும் வந்துட்டு ஃப்ரெண்டாக ஆக்கி வச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமினை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தான் புரிய வருது. இந்த மாதிரி டேஸ்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு 2 பேத்துக்கு இடையில ரொம்பவே க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனாலும் வந்துட்டு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மறுபடியும் ஒரு ஒற்றரா தூதரா சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்க வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பக்கத்து ஊர் அரசர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு போர் புரிய வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பக்கத்து ஊர் அரசர் எதுக்கு நம்ம ஊருக்குள்ளேயே போர் புரியணும்? ஸோ இது எல்லாமே நம்மளோட நாடு தானே, எல்லாருக்கும் சொந்தம் தானே அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. இல்லை, அவருக்கு வந்துட்டு போர் தான் புரிவேன், சமரசாலாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினுக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால் வந்துட்டு அவர் வந்துட்டு சரி, ஓகே, ஒரு வாரத்துக்கு கழிச்சு போர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலான்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதை சொல்லி முடிச்சு அடுத்த நாள் நைட்டே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு, நான் வந்துட்டு கொஞ்சம் வெளில போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அரசியாரே, கொஞ்சம் பத்திரமா இருங்க, என்னை பின்னாடியே தொடர்ந்து வராதிங்க, ஆபத்து நிறைய இருக்கும் காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் போகிறாரு. ஆனால் நம்மளோட அந்த சிஐடி மூலம் எப்படி அமைதியாக இருக்கும்? ஸோ அப்படி அவர் சொன்னதுக்கப்புறம் அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்குது. அப்போ எங்கே போகிறாங்கன்னு தோண்டிகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜிமின் முன்னாடி போனிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜிமின் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கிறப்போ நீங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கீங்களா, அது அவருக்கு தெரியல. அப்படி எங்கே போகிறாருன்னா, உங்களோட அந்த ஊர் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போகிறாரு. உங்களுக்கு அந்த ரூட்லாம் தெரிய வருது, இது நம்ம வந்த வழி மாதிரியே இருக்குது, நம்மளோட ஊரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அப்படி நீங்களும் குதிரையில் தான் போயிட்டுருக்கிறீங்க. பார்க்குற அந்த ஆட்கள் இருப்பாங்களா, ஸோ காவலாளிகள் இருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனால யாருக்கும் சந்தேகம் வரல. நீங்களும் அப்படியே தான் போயிட்டுருக்கிறீங்க. அப்படி போகிறப்ப தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தோணுது, அப்போ மறுபடியும் எதுக்கு இந்த நைட் டைமில் இவர் இங்கே எல்லாத்தையும் கூட்டு வராரு, அன்னைக்கு நம்மளெல்லாம் பிடிச்சிட்டு போகிற மாதிரி பிடிச்சிட்டு போயிடுவாங்களா, இவங்களும் எல்லாத்தையும் கொண்டுருவாரா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஜிமின் பண்ணுறதால உங்களுக்கு அப்படியே தோணுது. ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே ஜிமின் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே நைட்டாக கடத்திட்டு வராரு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி எல்லாத்தையும் அடிச்சாலும் உடச்சிட்டு, தட் மீன்ஸ் யாரையும் அடிக்கல, அந்த வீடு சாமான்ல இருக்கிற அதெல்லாம் கொஞ்சம் கலவரம் பண்ண மாதிரி எல்லாம் அடிச்சு உடச்சிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கடத்திட்டு வராரு. ஸோ உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது, இவனை நம்பவே கூடாது, நான் அதுக்குள்ளே நம்பி ஏமாந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி. சரி, எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு வழியாக, அதாவது அவங்கள கொண்டு போய்ட்டு சிறைப்பிடிச்சு வைப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் வந்திருப்பீங்க கூடவே. ஆனால் ஜிமின்க்கு அது சென்ஸ் ஆயிடுச்சு, அது நீங்கள் தான் அப்படிங்கிறது. ஸோ அப்படியே வந்துட்டு மற்றவங்க எல்லாத்தையும் போக சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களை மட்டும் அப்படியே நோட் பண்ணிட்டு தனியாக வராரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு. ஏன்னா மாஸ்க் மாதிரி அந்த துணியெல்லாம் முகத்தில் கட்டிருப்பீங்க, கண்ணு மட்டும் தான் தெரியும். ஸோ அவரை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட வராரு. அதனால உங்களால் அதுக்கு அந்த பக்கம் போக முடியல. அவங்க அந்த பக்கம் சிறை பிடிச்சிருக்காங்களோ, ஸோ அவங்களாம் எங்கே கொண்டு அடைக்கிறாங்க அப்படிங்கிறது கரெக்டாக உள்ளே போய் பார்க்க முடியல. அதனால மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் கிட்ட வரவும், அரசியாரே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அது வந்து அரசே, உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லுறீங்க. ஸோ ஜிமின் சொல்கிறாரு, எனக்கு ஆபத்து வர்றது வந்துட்டு ஆச்சரியம் கிடையாது, ஆனால் உங்களை நான் பாதுகாக்கணும்ல, ஸோ அதனால தானே வீட்டில் இருக்க சொன்னேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க இனிமேல். ஏன்னா நான் வந்துட்டு உங்களை பார்ப்பேனா, இல்லை ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்கள பார்ப்பேனாட்டு அப்படியே உங்களை சரி, ஓகே, என்னோட குதிரையிலே வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த குதிரையிலேருந்து அவரோட குதிரைக்கே தூக்கி அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. ஸோ எப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களுக்கு கூட்டு வந்திருப்பார்ல, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. ஆனாலும் உங்களுக்கு ஜிமின் மேலே நம்பிக்கை இல்லை. அப்படியே கொஞ்சம் அமைதியாகவே உட்காந்துட்டு வரீங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு. அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துக்கிறீங்க. ஜிமின் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னை ஃபாலோ பண்ணி எப்பவுமே வராத, ஏன்னா அது எப்பவுமே ஆபத்து நிறைஞ்ச இடம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, எதுக்கு என்னோட ஊருக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சிறப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதுக்கான காரணம் இன்னொரு கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இவங்களே கொண்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லுவியா எல்லாத்தையும் கொண்டுட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. ஸோ அடுத்த நாள் விழுந்து நீங்கள் கண்ண முழிச்சு பார்க்குறப்போ ஜிமின் வந்துட்டு அங்கே இல்லை. ஸோ இந்த அரசர் எங்கே போயிட்டார் அப்படின்னு நினச்சி தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அரசபையில் இல்லை. அதனால ஒரு வேளை அவங்க சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துக்கு போயிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல எங்கே அப்படிங்கிறது. ஸோ அங்கே போகலான்னு நீங்கள் போகிறீங்க. அந்த இடத்துல போகிறப்போ நேற்று கொண்டுட்டு வந்த அந்த கைதிகள் எல்லாரும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி திரும்ப 2-3 காவலாளிகள் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதை கேட்டுட்டு அப்படியே மறந்து நின்று கேட்குறீங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இன்னும் ஒரு வார காலம் தான் அவகாசம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கும் வெஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்மே ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அன்றைக்கி பேசுனது இதுதான். அப்போ நம்மளோட அப்பா உயிரோடு இல்லை, அன்றைக்கி கொண்டு வந்து யாருமே இங்கே உயிரோடு இல்லை, இவங்களே கொல்ல போகிறாங்க, நம்மளோட ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு வந்து அவன் கொண்டுட்ருக்கான் அப்படிங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அதனால உங்களோட அந்த ரிவெஞ்ச் மோட் மறுபடியும் ஆன் ஆயிடுச்சு, பயங்கரமாக ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக நான் இன்றைக்கே உன்னை கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்டுக்குள்ளே நினச்சி ஜிம் அங்கேருந்து தான் வராரு. ஸோ வந்து உங்களை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அரசியார் இங்கே என்ன பார்த்துட்டு அதை நான் கேட்கணும், நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன் என்னை இங்கே விடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதில் நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ நீங்கள் வந்துட்டு நீ பதில் சொல்ல வரைக்கும் என்னை உயிரோட விட்டாதானடா அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே நம்ம பயிற்சி பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, என்ன திடீர்னு பயிற்சி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை எனக்கு வந்துட்டு பயிற்சி தேவைப்படுது, கொஞ்சம் என் கூட வந்து பயிற்சி பண்ண முடியுமான்னு கேட்கவும், ஜிம்மும் சரி ஓகேன்ட்டு வராரு. ஸோ 2 பேரும் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்கள் முடிவு பண்ணீங்க இன்றைக்கி போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிமின் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறாங்க. ஸோ உங்களோட பிறந்தநாள் வருதுல்ல, அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அது வரைக்கும் நீ வந்துட்டு உயிரோட இருந்தால் தானே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு எனக்கு எந்த சர்ப்ரைஸும் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு இது அரசரோட ஆசை ஆணை, இது வேணால் வச்சுக்கோங்க. ஏன்னா என்னோட அரசிக்கு நான் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களோட பிறந்தநாள் நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, கண்டிப்பாக நீ அது வரைக்கும் உயிரோட இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜிமின் பண்ண வரவங்க ஓகேவா. ஸோ அவர் அந்த ஒரு மூடில் வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போடுறீங்களே. அவரால் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் முடியல, என்ன இந்த மாதிரி சண்டை போடுற ஒரு மாதிரி பார்க்குறது, அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் அப்போல்லாம் அவருக்கு எந்த அடியும் படல. அவரும் வந்துட்டு உங்களுக்கு கூட ஈடு கொடுத்து சண்டை போட்டு தான் இருக்காரு. ஆனால் சடனாக எங்கேருந்து ஆளுங்க வந்தாங்கன்னு தெரியல. திடீர்னு அங்கங்கே இருந்து நிறைய பேர் வந்து ஜிமின் கிட்டேயே திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஜிமின் எதிர்பார்க்கவே இல்லை. அரசியார் நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் சேவ் பண்ண பார்க்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அதெல்லாம் என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறீங்க. தயவு செஞ்சு போங்க, இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் போடவே இல்லை. ஜிமின் அங்கே சண்டை போட ஆரம்பிக்கவும் நீங்களும் இவங்க கூட எல்லாத்துக்கும் கூட சண்டை போட்டுக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் சண்டை போட வந்தது ஆக்சுவலாக நீங்கள் அவர் கொல்லலாம்னு நினச்சி வந்தீங்க. ஆனால் இன்றைக்கும் பிளான் சொதப்பி அவருக்குள்ள வேற யாரோ வந்து ஸோ திரும்ப அவர் காப்பாற்றவே, அதாவது ஆக்சுவலாக நீங்கள் அவர் கொள்ள தான் வந்திருப்பீங்க, கடைசியில் அவர் மறுபடியும் காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, வால்லாம் பயங்கரமாக வீசி அழுத்தி கொண்டுட்டு இருக்கிறீங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்தா வராங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே சண்டை போடுறீங்க. திடீர்னு மட்டும் எனக்கு மட்டும் எனக்கு தெரியுமா, எங்கேருந்து வராங்கன்னு யாருக்கு தெரியும், யாரையாவது உயிரோட பிடிச்சி கேட்டால் தான் தெரியும், எல்லாத்தையும் கொண்டாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு முயற்சி பண்ணுறேன் கொல்லாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் சண்டை போடுறப்ப எல்லாத்தையும் பிளாக் தான் பண்ணுறாரு, யாரையும் கொல்றது கிடையாது. ஆனால் நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் போட்டு ஒரே வால் வீச்சில் கொண்டுடுறீங்க. ஸோ அவர் பார்க்குறாரு, இந்த மாதிரி பண்ணாதீங்க, எல்லாத்தையும் கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவும், நான் இப்போ கொல்லனா நீங்கள் எப்படின்னு சொல்லவும், நான் எப்படி கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு விஷம் கொடுத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு சண்டை போடுறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. இப்படி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறப்போ உங்களுக்கு லைட்டாக அடிபட்டுச்சு, லைட்டாக ஹெவியாகவே அடிபட்டுச்சு. எப்படின்னா கையில் லைட்டாக ஒரு கத்தி வந்துட்டு கீறி இருக்கும். ஸோ ஒருத்தங்க சண்டை போட வரும்போது கத்தி கீறிச்சு. அட் த சேம் டைம் உங்களோட செஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஏரோ வந்து விழுந்திருக்கும். அதாவது ஒரு வில்லம்பு வந்துட்டு வெளியே எங்கேயோ தூரத்தில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஜிமினும் அதை கவனிச்சிருக்க மாட்டார். ஆனால் வந்துட்டு உங்கள் மேலே அம்பு விட்டுருப்பாங்க. ஸோ உங்களோட செஸ்ட்டில் வந்துட்டு அது பட்டிருக்கும். ரொம்பவே பெயினாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்போ கூட அதை பிடுங்கி அடிச்சுட்டு ஜிமினுக்காக தான் சண்டை போட்டுக்கிறீங்க. உங்களுக்கே உங்கள் மேலே வெறியாக வருது. இப்போ நான் கொல்ல தான் வந்தேன், விட்டுட்டு போனால் அவங்களே கொண்டுருவாங்க, ஆனால் நான் ஏன் இப்படி உங்களுக்காக சண்டை போடுறேன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களால முடியல. அப்படியே ப்ளீடிங் அதிகமாகட்டிக்கு மயங்கி விழுந்துட்டீங்க. ஒரு வழியாக எல்லாரும் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த காவலாளிகள்லாம் வந்து அவங்களெல்லாம் பிடிச்சி சண்டை போடவும் ஜிமின் உங்களை தூக்கிட்டு ஓடுறாரு அந்த வைத்தியர்கிட்ட. ஸோ வைத்தியர் வந்துட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக பார்த்ததுமே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த அம்பு வந்துட்டு விஷம் தடவப்பட்ட இதில் வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஜிமினுக்கு அப்படியே பயங்கரமாக இருக்குது, ஒரு மாதிரி பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க வைத்தியரே அப்படிங்கிற மாதிரி மருத்துவரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஆமாங்க அரசரே, அரசியார் மேலே வந்துட்டு விஷம் தடவப்பட்ட அம்பு தான் விழுந்திருக்கு. ஸோ உடம்பெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி கலர் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க, இது சீக்கிரம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லவும் எதோ கேட்குறாங்க. அவங்க என்னதோ மூலிகையெல்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன அனுமனாடா அங்கே போயிட்டு மரத்தில் அதாவது மலையை பிடிங்கிட்டு வரதுக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ இருந்தாலும் போயிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்க கேட்குற மூலிகை எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து தராங்க. அதெல்லாம் வச்சு அப்போதைக்கு உங்களை காப்பாற்ற முடியும். ஆனால் வந்துட்டு உங்களால் கண்ணே முழிக்க முடியல. அப்படின்னு மயக்கத்திலே தான் கிடக்குறீங்க. ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருக்கும், இன்னுமே மயக்கத்திலே இருக்கிறீங்க. ஜிமின் தான் உங்களை நின்று பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த மயக்கம் எல்லாம் தெளிஞ்சால் கூட உங்களால் வந்துட்டு ஒழுங்கா எந்திரிச்சு நடக்க முடியாது, ரொம்பவே பெயினாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு இஷ்யூ வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களாலே சுத்தமாக முடியல, அது மாதிரி கண்ணை முடிச்சதுக்கப்புறம் உங்களால் சாப்பிட முடியறதில்ல, தண்ணி கூட குடிக்க முடியறதில்ல, ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ஆள் துணைக்கு வேணுங்கிற மாதிரி இருப்பாள். ஸோ அவள் தான் கூட இருக்கா. ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு உங்களை அப்படி விட மனசே இல்லை. அவர் வந்துட்டு அப்பாவை கொஞ்ச நாளைக்கு அரசவை ஃபுல்லாக பார்த்துக்க சொல்லிட்டு அவர் ஃபுல்லாகவே உங்கள் கூட இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அரசவைக்கு போகலையே அரசே நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு என்னோட அரசை இப்படி இருக்கிறப்ப நான் எப்படி சொல்லிட்டு உங்களை ஃபுல்லாகவே கவனிச்சுக்கிறாரு. உங்களால் வந்துட்டு அவரை கொல்லவும் முடியல, கொல்லாமல் இருக்கவும் முடியல. எப்போ பார்த்தாலும் எனக்கு என்னோட மைண்டுக்குள்ளே இந்த மாதிரி நானே வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் என்னோட மூளை கொல்லுன்னு சொல்லுது, என் மனசு கொல்லாதுன்னு சொல்லுது. எனக்கு இதுக்கு ஒரு விடையே கிடைக்காதா அப்படின்னு தோணுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே செஸ்ட் பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அம்மை விட்டுருப்பாங்களா, அது அந்த இடம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களால் அந்த வலி தாங்கவே முடியல, ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. ஜிம்மி வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாரு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஆனால் நீங்கள் இந்த ஒரு மாதிரி வலிக்கவும் உங்களை பார்த்தது கண்டுபிடிச்சிட்டாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. ஸோ அப்படியே அந்த நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. அந்த மருத்துவர் சொல்லியிருப்பாரு, இது மாதிரி வலி வரும், அப்படி வந்தாலும் வேறு வழி இல்லை, ஸோ அவங்க தாங்கி தான் ஆகணும், அதுக்கான மருந்தெல்லாம் இப்போதைக்கு எதுவும் கிடையாது, அவங்க தாங்கி அது கொஞ்ச நாள்
சரி ஆனால் தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்படிங்க வந்து இப்போ என்ன பண்ணனே தெரியல. உங்களுக்கு அங்கே ரொம்ப அந்த பெயின் வந்து இருக்குல்ல. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறதா அதனால பார்க்கவே முடியல. என்ன பண்ணுறாருன்னா டக்குனு உங்களோட ஃபேஸில் கை வைக்கிறாரு. ஸோ அவர் அப்படி ஒரு மாதிரி உங்களோட ஃபேஸில் 2 கை வச்சு உங்களை கப் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு அப்படியே நீங்கள் அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ 2 பேரும் அதாவது ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த வலி லைட்டாக மறையிற மாதிரி தெரியுது. தட் மீன்ஸ் அந்த வலி தெரியல உங்களுக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களை வந்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு கட்டி பிடிச்சி உட்காந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி இதமாக இருக்குது. அப்படியே அமைதியாகவே நீங்கள் எப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி என்ன நடக்குதுன்னு தெரியாத மாதிரியே இருக்கீங்க. ஸோ அவருக்கும் அதான் வேணும். அப்போதைக்கு உங்களுக்கு வலி தெரியாமல் இருக்கணும்ல, அதனால அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கணத்தில் லைட்டாக கிஸ் கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அவ்வளோதான், ஆல்ரெடி ஃப்ரீஸு ஃபுல்லாகவே ஃப்ளாட்டு அப்படியே பேண்ட் உட்காந்துட்டே இருக்கு. இப்படி எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஸோ அடுத்த நாள் விடியுது. அப்போ தான் வந்துட்டு பார்க்குறீங்க, நேற்று என்னதான் ஆச்சு, என்னதான் ஆச்சு, இவன் ஏன் இப்படி பண்ணுறான், இவன் கையில் தொட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகுது கடவுளே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பெயின் வரும்போதெல்லாம் அவர் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு எதையாவது. ஸோ அப்போதைக்கு உங்களுக்கு அந்த வலி எதுவுமே தெரியதில்லை. ஏன்னா நீங்கள் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஃப்ளாட் ஆகிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சொல்கிறாரு, நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நான் சொன்னேனே, ஞாபகம் இருக்கா அரசியே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆமாம்ல என் பிறந்த நாளைக்கு ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னானே, என்னவா இருக்கும்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கண்டிப்பாக அது நாளைக்கு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அதுக்கு ரெஸ்ட் எடுங்க பாட்டுக்கு போயிட்டாரு. உங்களுக்கு இங்கே தூக்கமே வரல, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் சரி ஓகே நாளைக்கு எனக்கு சர்ப்ரைஸும் இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு உனக்கு சாவு நிச்சயம்டா அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஏரோவில் வந்துட்டு எப்படி ஒரு இதில் வந்துட்டு பாய்சன் தடவிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது ஜிமின்காக தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்வீட் மாதிரி எல்லாம் செய்கிறீங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு பாய்சனில் கலந்து தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எல்லாமே ஜிம்மிக்கு தான். அதாவது ஒரு ஆப்ஷன் இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கொண்டே ஆகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் இந்த ஸ்வீட்டில் அது இது செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ செஞ்சு எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க ஜிம்மின்காக. கத்தியை எடுத்து வச்சுட்டீங்க. அதாவது பயிற்சி பண்ணுற மாதிரி இருந்தால் கத்தியில் கொண்டுலாம், இல்லை அப்படின்னா ஸ்வீட் கொடுத்து கொண்டுலாம். அதுதான் உங்களோட பிளான். ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு பொறுமை இல்லை. அப்படி தான் நீங்கள் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கிறப்போ ஸோ அடுத்த நாள் விடியுது. ஜிம்மினும் வந்துட்டு அப்படியே ஆசையாக அரசியே நீங்கள் சீக்கிரமாக தயாராகிருங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் போகலாமா அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் கட்டி எடுத்துக்கிறீங்க. ஓகேவா, அந்த ஸ்வீட் எல்லாம் கட்டி உங்கள் கூடவே எடுத்துக்கிறீங்க. எங்கே போனாலும் சரி இதை கொடுத்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ரெடியாகி முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஒரு குதிரையில் தான் 2 பேருமே போகிறீங்க. ஸோ பழையபடி எப்போ போல் அந்த குதிரையில் உங்களை பின்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு போவார்ல. ஸோ இந்த தடவை முன்னாடி உட்கார வச்சு அவர் உங்கள் பின்னாடி உட்கார வச்சுட்டு அவர் முன்னாடி உங்களை உட்கார வச்சு பின்னாடி அவர் உட்காந்துட்டு குதிரையில் போயிட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு தோணுது, அன்றைக்கி சிறப்பிடிச்சவங்களெல்லாம் இங்கே தானே கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி நீங்கள் ஜிமின் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படி பார்க்கவும் நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்தானே அவன் கொண்டா, இப்போ நம்மளே கொண்டு போயிட்டு கொல்றதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டு போகிறானோ. ஸோ இவனால் அதாவது நம்மளால இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆக வேண்டியது இருந்திருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் நாடகம் பண்ணிட்டு இருந்தாங்க, இது மாதிரி ட்ராமா பண்ணாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு எப்படின்னா ஜிமின் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. அப்படி கேட்குறாரு, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நீங்கள் எனக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஸோ ஜிமின் கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் வந்துட்டு நானே சில ஸ்வீட்டெல்லாம் இனிப்பெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன், இனிப்புகள் எல்லாம் உங்களுக்காகன்னு சொல்லிட்டு அதை எடுத்து காட்டுறீங்க. அதை ஜிமின் எடுத்து சாப்பிட்றதுக்கு அப்படியே கையில் எடுக்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ வேணாம், நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த சர்ப்ரைஸை காட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓ ராணியோட உத்தரவை நான் மீற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டாரு. ஸோ நீங்களும் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. அந்த பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி கேட் இருக்குது. ஸோ அதை திறக்கிறாங்க. ஸோ அதை திறந்ததுக்கப்புறம் உள்ளே போய் ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்குது. நீங்கள் இதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, என்னடா காடு மாதிரி இருக்குது, ஏதாவது சிறை மாதிரி இருக்குன்னு நினச்சேனேன்னு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் கிட்ட அரசே நான் இதை சிறை என்றெல்லாம் நினைத்தேன், இது என்ன காடாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. அந்த குதிரை மெதுவாக தான் போயிட்டுருக்குது. 2 பேரும் அப்படியே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கிறீங்க. உங்களோட மைண்டு ஃபுல்லாக அவரை கொல்லணும், அவரோட மைண்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டணும். அதுதான் ஒரு வழியாக ஒரு இடத்துக்கு போயாச்சு. அங்கே வந்துட்டு பார்த்தா ஒரு ஊர் மாதிரி இருக்குது. நீங்கள் இதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு எதுவுமே எதிர்பார்க்காத மாதிரியே இருக்குது. பெரிய ஊர் மாதிரி இருக்குது. நிறைய பேர் எல்லாரும் அங்கே இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு ஊராகவே இருக்குது. இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிமின் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இதுதான் உங்களுக்கான சர்ப்ரைஸ். நீங்கள் நேராக போனீங்க அப்படின்னா அரசியாரே உங்களுக்கான முக்கியமான ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு உங்களை அப்படியே அந்த குதிரையிலேருந்து தூக்கி இறக்கி விடுறாரு. நீங்களும் அப்படியே இறங்கி போகிறீங்க. நேராக போகணுமான்னு கேட்குறீங்க. நேராக போங்க போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு நேராகவே போகிறீங்க. ஆனால் வந்துட்டு ஜிமின் கிட்ட அந்த ஸ்வீட்டெல்லாம் இருக்குல்ல, அது அந்த குதிரையிலே விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதை ஜிமின் கிட்ட சாப்பிட சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த குதிரையிலே விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்கன்னா நேராக போனால் ஒன்றா அவங்க என்ன கொள்ளுவாங்க, இல்லை நீ பின்னாடி இருந்து நம்பர் போட்டுருவியோ, நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ அதை ஸ்வீட்டை தின்னு செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு போயிட்டுருக்கிறீங்க.
உங்களுக்கு வந்துட்டு அந்த பீப்பிள்லாம் ஒவ்வொருத்தர பார்க்க உங்களுக்கு எமோஷனல் ஆகுது. ஏன் அப்டின்னா, அவங்க எல்லாமே உங்களோட ஊர்க்காரங்க இருக்காங்கல்ல. ஸோ அவங்க தான். அங்க நெறைய ஒரு ஃபேமிலியாவே எல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. நெறைய பேர் பயிற்சியெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க அப்டியே எல்லா பக்கம் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஆனா நேரா போ சொன்னானே, அப்ப இவங்க யாரையுமே இவங்க கொல்லலையா? அப்டின்னு தான் தோணுது உங்களுக்கு. ஸோ யாரையும் கொல்லாம இப்டி எல்லாருமே இங்க நல்லா தான் இருக்காங்களா? இல்ல அடைச்சு வச்சிருக்காங்களா? ஆனா பார்க்கறதுக்கு எல்லாரும் ஹேப்பியா இருக்க மாரி தானே தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அப்படியே ஒரு மாரி எமோஷனல் ஆயிட்டே போறீங்க. எல்லாரும் வந்துட்டு செம ஹேப்பியா இருக்காங்க. உங்களுக்கு அத பார்க்கவே ஹேப்பியா இருக்குது. அப்படியே நேரா போனது அது ஒரு அரண்மனை மாரி இருக்குது. தட் மீன்ஸ் அது ஒரு சின்ன ராஜ்யம் மாரியே இருக்குது. நீங்க பார்க்குறீங்க இது ஒரு ராஜ்யமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அரசரெல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அரசருக்கான ஒரு கட்டடம் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி இருக்குது. அரசருக்கான கட்டடமா இது? அப்ப இங்க யார் இருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு கதவ திறக்குறீங்க. ஸோ திறக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களால நம்பவே முடியல. உங்க அப்பா தான் அந்த இடத்துல அரசரா இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாரி பயங்கரமா எமோஷனல் ஆகுது. உங்கள பார்த்ததும் உங்க அப்பா வந்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஸோ நீங்களும் ஓடி போய் கட்டி பிடிச்சுட்டு, அப்ப நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க இங்க இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல. என்ன பார்க்க ஏன் வரலன்ட்டு அழுகுறீங்க. ஸோ அவங்க அப்பா அதாவது உங்களோட அப்பா என்ன சொல்றாருன்னா, "நீ தான் என்ன பார்க்கல. ஆனா நான் உன்ன டெய்லி பார்த்துட்டே தான் இருக்கேன். உன்னோட கல்யாணத்த கூட நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஜிமின் வந்துட்டு எப்படின்னா, உங்களோட ஊர்ல இருக்கிற அரசர் வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் இது மாரி கடத்தி கொண்டு வந்து அவங்களுக்கு தனியா ஒரு ஊர் மாரி அமைச்சு குடுத்து அங்க வாழ வைப்பாங்க. ஸோ உங்க பாரு சரியில்ல, நம்மளோட ஊரோட அரசர் சரியில்ல, ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. இதுக்கு பதிலா வேற யாரையாவது மாத்தணும், நல்லபடியா ஊர வந்துட்டு காப்பாத்தணுங்கிற மாரி நல்லபடியா பேசியிருப்பாரு. ஸோ இவர் தான் அரசருக்கா அதாவது ஒரு ஊருக்கு வந்துட்டு ஒரு அரசர்னா இந்த மாரி தான் இருக்கணும்னு சொல்லி சிவன் முடிவு பண்ணி, அவங்களுக்கெல்லாம் தனியா ஒரு ஒரு சின்ன ராஜ்யம் மாரி அமைச்சு குடுத்து, அங்க வந்துட்டு உங்க அப்பாவே அரசராக்கியிருப்பாரு. அதுதான் வந்துட்டு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. "அப்ப ஏன் பண்ணி அப்ப என்கிட்ட வந்து பேசவே இல்ல?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அப்படி நீங்க கேட்குறப்ப அவங்க சொல்றாங்க, "அது வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாமே ஒரு ரகசியமா நடக்குது. இன்னுமே நெறைய பேர் நம்மளோட ஊர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு வர முடியும். ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த அரசர் வந்துட்டு நெறையா பயங்கரமா சண்டை போடுருவீங்க. உங்ககிட்ட நம்ம சண்டை போட்டோம்னா, நெறைய பேர் சாவாங்க. இங்கேயும் சாவாங்க, அங்கேயும் சாவாங்க. யாரும் சாவக்கூடாது. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேர நாங்க கூப்பிட்டு வந்து காப்பாத்தி, இங்க நாங்க வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்குலாம் ஒரு மாரி எமோஷனல் ஆகுது. அப்பதான் உங்களுக்கு டக்குன்னு தோணுது. என்ன அப்படின்னா, அந்த ஸ்வீட் பாக்ஸு, அந்த ஸ்வீட் பாக்ஸ் தானே இருக்குதே. ஸோ உங்களுக்கு தோணுன அதே செகண்ட் தான் ஜிமினுக்கும் தோணுது. ஆமால்ல நமக்காக ஸ்வீட் வந்துட்டு விடிய விடிய செஞ்சேன்னு சொன்னால்ல, அப்படிங்கிற மாரி அத அப்படியே பார்க்குறாரு. ஸோ அந்த இடத்துல அந்த குதிரை மேல தான் வச்சிருக்கிறீங்க, கட்டி வச்சிருக்கீங்க. கரெக்ட்டா அவரும் அத எடுக்குறாரு. ஆனா உங்களுக்கு அந்த இடத்துல நிப்பான்னு சொல்லிட்டு பயங்கர ஃபர்ஸ்ட்டு அங்கேருந்து திரும்பி ஓடி வர ஆரம்பிக்கிறீங்க. உங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. பின்னாடியே உங்க பேர் சொல்லி கூப்பிட்டு ஓடி வந்துட்டுருக்காரு. நீங்க பயங்கரமா ஓடி வந்துட்டுருக்கிறீங்க. ஆனா அதுக்குள்ள ஜிம்னு அத அவசரம் பொறுக்க முடியாம எடுத்தாச்சு. எடுத்து பிரிச்சாச்சு. பிரிச்சு அப்படியே ஒண்ணு எடுத்து வாய்க்கிட்டயே கொண்டு போயிட்டாரு. டக்குனு வந்து தள்ளி விட்டுட்டீங்க. கிட்ட வந்துட்டீங்க கரெக்ட்டா. வந்து அத தள்ளி விட்டுட்டீங்க. பார்க்குறாரு. அரசியாரே என்னாச்சு? நான் இப்ப தானே சாப்பிடுறதுக்கு எடுத்தேன். அதுக்குள்ள ஏன் இப்படி தட்டி விட்டீங்க? நான் ஆசையா எடுத்தேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே அந்த கையில இருக்கிற எல்லா ஸ்வீட்டையும் வாங்கி அந்த பக்கம் தூர போட்டுட்டு, அவர போய் டைட்டா நல்லா ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டீங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் இல்லாம ஏன் எனக்குன்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் கீழ தட்டி விட்டீங்க? எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லவும், நான் உங்களுக்கு வேற எவ்வளோ வேணா சமைச்சு குடுக்குறேன். அது மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. சரிங்களா? அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு அப்படியே ஷாக்கா இருக்குது. அப்படியே அது மாரி கட்டி பிடிச்சிருப்பீங்களா? ஸோ அப்படியே இந்த பக்கம் அந்த ஹக்க வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு அவர் வந்துட்டு நேரா நின்னு பார்க்குறீங்க. அவரு சிரிக்கிறாரு. அரசே அது வந்து அப்படின்னு சொல்லவும், "நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும். நீ கஷ்டம் குடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. குடுக்கறன்னா குடு" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கைய நீட்டுறாரு. "திருப்தியா இருக்குது. என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்றீங்க. அவர் வந்துட்டு உங்க மேல கோவப்படுறதாவே இல்ல. "நீ ஆரம்பத்துலருந்தே நீ என்ன பண்ண? ஏது பண்ண? எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா நீ எல்லாமே உன்னோட தான பண்ண. ஸோ நீ தான் இந்த நாட்டுல வந்துட்டு அரசியா இருக்க வேண்டிய நல்ல ஒரு பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிட்டுருக்காரு. உங்களால நம்பவே முடியல. இப்படியும் ஒரு நிச்சயமா இருப்பானான்னு. ஸோ நீங்க ஜிமின் கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா அரசேன்னு? ஸோ அவர் வந்துட்டு, "என்னோட அரசி மேல நான் எப்படி கோவப்படுவேன்?" அப்படிங்கிறாரு. நீங்க வந்துட்டு பார்க்குறீங்க, "எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியுது உங்களால மட்டும்?" அப்படின்னு கேட்கவும், அவரும் சொல்றாரு, "எல்லாமே ஒரு லவ் தான்" அப்படின்னு சொல்லவும், "கண்டிப்பா நான் வந்துட்டு உங்கள முழுசா வெறுக்கல. ஆனா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே தடுமாறுறீங்க. ஸோ ஜிமினுக்கு புரியுது நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது. அவரே எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா ஸ்டார்ட்டிங்லேருந்து நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? அதுக்கப்புறம் உங்களால அந்த கல்யாணத்தன்னைக்குள்ள அந்த பவுடர் கையில வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க. குடுக்கலாமா? வேணாமான்ட்டு. அட் அதாவது கடைசியா வந்துட்டு நீங்க இந்த மாரி கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவரே அந்த உங்களோட கைய வந்துட்டு பிடிக்க வந்திருப்பாரு. ஸோ அத அவரே வந்துட்டு ஸ்மெல் பண்ணிக்கலாம்னு நெனச்சிருப்பாரு. உங்களுக்கு அதான் ஆசைன்னா அவர் செத்து போக கூட ரெடி போல. ஸோ அப்படி வந்திருப்பாரு. ஆனா அத கீழ போட்டு தட்டி விட்டுருப்பீங்க. அப்பவே ஜிமினுக்கும் புரிஞ்சிருக்கும் இவளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ என்னன்னா நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஸோ சீக்கிரமா அந்த சர்ப்ரைஸ காட்டிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த டைம்லலாம் வந்துட்டு ரொம்பவே பிரச்சனை ஆயிருந்திருக்கும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பயிற்சி குடுத்துருக்க முடியாது. ரொம்பவே ஒரு மாரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஒரு மாதிரி அழகா ராஜ்யத்தையே அமைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கூட்டு போய் காட்டணும்னு தான் ஆசைப்பட்டுருப்பாரு. ஸோ அதுக்குள்ள நெறைய டைம் நீங்களே வந்துட்டு கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே ஜிமினுக்கு தெரியும். தெரிஞ்சு வந்துட்டு எல்லாத்துக்குமே ஓகேங்கிற மாரி தான் இருந்திருப்பாரு.
ஸோ நீங்களும் ஜிமின் கிட்ட நிஜமாவே என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னதான் இருந்தாலும் அவங்க என் அப்பா என் ஊர்க்காரங்கல்ல. அதனால தான் நான் இந்த மாரி எமோஷனல் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள புரிஞ்சுக்காம போனது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜிமின்க்கு வந்துட்டு எல்லா விஷயமும் புரியுது. இல்ல உனக்கு வந்துட்டு என்ன கொல்லணும் அப்படிங்கிற மாரி இருந்தா, நீ என்ன அத்தன பேத்துக்கு முன்னாடி வந்துட்டு காப்பாத்தியிருக்க மாட்ட. உன்னோட உயிர குடுத்து என்ன காப்பாத்தியிருக்க மாட்ட. ஆக்சுவலா அன்னைக்கு தான் வர வேண்டியது. நீ எதுக்கு குறுக்க வந்த அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கே தெரியல. ஏன்னா அந்த அம்பு வந்துட்டு ஆக்சுவலா ஜிமின் கிட்ட தான் வந்திருக்கும். ஸோ அத பார்த்ததும் நீங்க செம்ம ஃபாஸ்ட்டா ஓடி வந்து அவருக்கு முன்னாடி நீங்க தான் விழுந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு அதாவது உங்களையே அறியாம நீங்க வந்துட்டு அவர பாதுகாக்க தான் நினைக்கிறீங்க. அதனால ஜிமிக்கு அது புரியுது. நீ உன்னையே அறியாம என்ன பாதுகாக்க தான் நினைக்கிற. ஸோ என்னைக்குமே நீ எனக்கு வந்துட்டு காவலா தான் இருந்திருக்க. நீ என்ன கொல்ல மாட்ட அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இருந்தாலும் உனக்கு அதான் ஆசைன்னா நான் சாக கூட ரெடி அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நீங்க அவர் வாயிலே அடிக்கிறீங்க. தயவு செஞ்சு இப்படி மாரி பேசாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்துட்டு நிஜமா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறீங்க. பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டீங்க. அதனால வந்துட்டு உங்க அப்பாவும் வந்து பார்த்துட்டு எல்லாரும் என்னோட பொண்ண மன்னிச்சிடுங்க அரசே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ எந்த தப்பு பண்ணல மன்னிக்கிற அளவுக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாரு. அரசியாரே நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கவும், திரும்ப வந்துட்டு அந்த ஸ்வீட்டெல்லாம் பார்க்குறீங்க. என்ன திரும்ப அதுதானா அப்படின்னு கேட்குறாரு. இல்ல அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கவும், ஜிமின் வந்துட்டு எது கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க வந்துட்டு சரி ஓகே நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களே, என் அப்பாவ எல்லாத்தையும் கொடுத்தீங்க, என்னோட ஊர்க்காரர் எல்லாத்தையும் கொடுத்தீங்க. அதனால இந்த அரசருக்கு நான் வந்துட்டு என்னையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்படியே கை 2யும் விரிச்சு நின்னுட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின்க்கு செம ஹாப்பி ஆயிடுது. இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் அப்படியே உங்களோட அப்பாவ பார்க்குறாரு. ஸோ உங்க அப்பா வந்துட்டு அரசே நான் வேண்டுமானால் அந்த பக்கம் சென்று விடுகிறேன் அப்படின்னு சொல்லவும், சீக்கிரம் செல்லும் ஐயா அப்படிங்கிற மாரி நினச்சிட்டு சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லவும், அவரும் அந்த பக்கம் போயிறாரு. ஸோ ஜிம் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டா ஓடி வந்து உங்கள அப்படியே ஹக் பண்ணி அப்படியே டைட்டா தூக்கிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்காரு. அப்படியே தூக்கிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டா ஓடிட்டு இருக்காரு. ஸோ உங்க அப்பா போயிட்டு திரும்பி பார்த்துருப்பாரு. அரசே எங்க என் பொண்ண தூக்கிட்டு போறீங்கன்னு சொல்லவும், அவள் தான் என்னை எடுத்துக்கொள்ள சொன்னாள். அதனால நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு செம சிரிப்பா இருக்குது. அவ்வளோதான் டியர் ஸ்டோரி. இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டியர். ஓகேவா? ம். தேங்க் யூ. டாடா.